ஹாய் மக்களே, இன்றைக்கி வாழைத்தண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். அதை இப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணும்போதே அதில் இருந்து நாரை க்ளீன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்படியும் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒன்று ஒன்றா எடுத்து அதில் அப்படியே நாரை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் அப்படி ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் மொத்தமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் கையில் எவ்வளோ த்ரெட் வருதுன்னு, நூல் வர்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வாழைத்தண்டில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நூல் வரல, கொஞ்சம் கம்மியாக தான் அந்த நார் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. அதனால் எனக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாத்தையும் எடுத்து சின்னதாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் க்யூப்ஸாக. ஏன்னா அப்போ தான் நம்ம சமைக்கும்போது ஈஸியாக சீக்கிரமும் குக் ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப சூவியாக இல்லாமல் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் வந்து குட்டியாக சாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி வாழைத்தண்டு ரெசிபி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வாழைத்தண்டு ரெசிபி போடுறேன். இப்போதைக்கு க்ளீன் பண்ணுற ரெசிபி மட்டும் போட்டிருக்கேன். எப்படி வாழைத்தண்டு க்ளீன் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டுடணும், இல்லைன்னா வாழைத்தண்டு வீணாகிடும். இது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் ஃபுல்லாக கட் பண்ணி பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். அது தண்ணியில் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள், த்ரெட்டே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.